முதலில் தலைப்புச் செய்திகள். உடனே பதவி விலகும் அனுர, அதிரடி அறிவிப்பால் அதிரும் அரசாங்கம். இறுதி கட்டத்தை எட்டியுள்ள பல விசாரணைகள், உண்மைகளை அம்பலப்படுத்திய சஹ்ரான் குழு உறுப்பினர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் இறுதிக்கட்டம், அச்சத்தில் நடுங்கும் பிள்ளையான். சொத்து விவகாரத்தில் மஹிந்தவை மாட்டிவிட்ட நாமல், அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள். முன்னாள் பிரதமர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் மோசடி அம்பலம், கோடிக்கணக்கில் நட்டம். வெளிநாட்டில் பதுங்கியுள்ள ஆபத்தானவர்கள், அனுரவின் அடுத்த அதிரடி நடவடிக்கை. தமிழர் பகுதியில் மீட்கப்பட்ட குண்டு, அச்சத்தில் பொதுமக்கள். நாட்டில் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு, வெளியான அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஜூன் மாதத்திற்கான உத்தியோகபூர்வ வறுமை கோடு 17,592 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 277 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒருவர் தனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மாதம் ஒன்றுக்கு தேவையான குறைந்தபட்ச தொகையே உத்தியோகபூர்வ வறுமை கோடாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் கொழும்பு மாவட்டத்தின் வறுமை கோடு 18,973 ரூபாயாகவும், கம்பஹா மாவட்டத்தில் 18,876 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அதேவேளை குறைந்தபட்ச வறுமை கோடு மொனராகலை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் அது 16,821 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதனிடையே தமிழர்கள் செறிந்து வாழும் நுவரெலியா மாவட்டத்தில் 18,500 ரூபாயாகவும், யாழ்ப்பாணத்தில் 17,169 ரூபாயாகவும், மன்னார் மாவட்டத்தில் 18,019 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 17,688 ரூபாயாகவும், கிளிநொச்சியில் 16,996 ரூபாயாகவும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 17,671 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளதாக மக்கள் தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் கித்துல்கள போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியில் கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கித்துல்கள பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் கைக்குண்டொன்று காணப்படுவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கித்துல்கள போலீசார் அப்பகுதியை பாதுகாப்பான முறையில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் விசேட அதிரடி படையினருக்கும் தகவல்கள் வழங்கியுள்ளனர். பின்னர் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் முன்னெடுத்த நடவடிக்கையின் மூலம் மீட்கப்பட்ட கைக்குண்டு உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு அமைய செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் குறித்த கைக்குண்டு அப்பகுதிக்கு எவ்வாறு கொண்டு வரப்பட்டது, அது எவ்வளவு காலமாக அங்கு இருந்தது என்பது தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் கைக்குண்டு மீட்கப்பட்ட பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேறு ஏதேனும் வெடிபொருட்கள் அல்லது சந்தேகத்திற்கு இடமான பொருட்கள் உள்ளனவா என்பது குறித்தும் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கில் முறைப்பாட்டு தரப்பின் சாட்சிய விசாரணை நிறைவடைந்துள்ளது. நௌஃபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிரான முக்கிய வழக்கின் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் சஹ்ரான் ஹாஷிமின் தற்கொலை தாக்குதல் குழுவில் இருந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியுள்ளார். இந்த விசாரணையில் சஹ்ரான் குழுவை சேர்ந்த ஒருவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறியது வழக்கில் ஒரு பெரிய திருப்பமாக கருதப்படுகின்றது. சஹ்ரான் ஹாஷிமின் குழுவோடு இருந்த காலகட்டத்தில் அவர் அவதானித்த பல ரகசியமான உண்மைகளை நீதிமன்றத்தில் வாக்குமூலமாக வழங்கியுள்ளார். சஹ்ரான் ஹாஷிம் யாருடைய தேவைக்காக செயற்பட்டார் என்பது போன்ற பல மர்மமான விடயங்கள் குறித்து அவர் தகவல்களை வெளியிட்டுள்ளார். சில பிரதிவாதிகள் வழங்கிய வாக்குமூலங்கள் அவர்களால் தன்னார்வமாக வழங்கப்பட்டவை என்பது உண்மை தன்மை பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்
அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் மெதுவாக நடந்த விசாரணை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தினசரி அடிப்படையில் நடத்தப்பட்டு வருவதால் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு தனது அதிகாரத்தை பயன்படுத்த போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எனது நிர்வாக அதிகாரமோ அல்லது எங்களிடம் உள்ள எந்த அதிகாரமோ அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப்படாது. அரசியலமைப்பில் மாற்றம், அரசியலமைப்பு திருத்தங்களின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி பதவி விலக வேண்டியிருந்தது என்றும் நீங்களும் பதவி விலக வேண்டியிருக்கும் என்றும் சட்டத்தரணிகளால் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது. நான் பதவி விலக தயாராகவே உள்ளேன் என்றும் மக்களின் ஆணையை மீறி ஆட்சியில் இருக்க ஒருபோதும் முயற்சிக்க மாட்டேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஆபத்தை ஏற்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆபத்துக்கள் இல்லாமல் மாற்றம் நிகழும் என்று நான் நினைக்கவில்லை. மாற்றம் எப்போதும் ஆபத்துக்களுடன் ஏற்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நீதியை நிலைநாட்டும் செயற்பாடானது நீதிமன்றங்களால் மட்டுமே இடம்பெறுவதில்லை என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது விசாரணைகள், வழக்கு தாக்கல், நீதிமன்றம் ஆகிய அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த செயற்பாடாகும். அதன்படி அந்த செயற்பாடுகளை வலுப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம், லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு, இலங்கை போலீஸ் மற்றும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகிய நிறுவனங்களின் மனித வளத்தை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவின் சேவைகளை மாவட்ட மட்டத்தில் பரவலாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதுடன் பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளை மாகாண மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது 24வது வயதிலேயே பாராளுமன்றத்திற்கு வந்ததாகவும் அன்று முதல் இன்று வரை தனது சொத்து விவரங்களை முறையாக சமர்ப்பித்து வருவதாகவும் கூறியுள்ளார். தனக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரிடம் இருந்து வந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு காலத்தில் கன்சல்டன்ட் பாம் என்ற ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தியதாகவும் அதன் வருமானம் மற்றும் வரி கணக்குகள் அனைத்தையும் முறையாக பிரகடனப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் இந்த கருத்துக்களுக்கு பதிலடியாக அவரது குடும்பத்தின் சொத்துக்கள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. குறிப்பாக கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டது தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் அவர் தனது சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பது குறித்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் பரப்பி வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் மிக முக்கியமான பிரதான விசாரணை நிறைவடைந்துள்ளது. நவ் அக்பர் மௌலவி உட்பட 24 எதிரிகளுக்கு எதிராக கொழும்பு மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அரசு தரப்பு சாட்சிய விசாரணை நிறைவு பெற்றதை அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இறுதி தீர்ப்பு வெளியாக உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையான இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் பிள்ளையான், சுரேஷ் சலே போன்றோர் விசாரிக்கப்படுகின்றனர். அத்தோடு இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல்வேறு நபர்கள் தப்பித்துக் கொண்டு இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடைமுறைப்படுத்திய ஒரு ராணுவ அதிகாரி இன்னும் தப்பித்துக் கொண்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 5 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையின் பின்னணி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றிய முழுமையான தகவல்களை செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் காணலாம். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மீள பெறப்படும் என்ற அடிப்படையில் ஒரு முன்னாள் பிரதமருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் வழங்கப்பட்ட பெரும் தொகை பணம் இதுவரை மீட்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கை ஒன்றின்படி இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி 2012 மற்றும் 2014 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மருத்துவ சிகிச்சை வசதிகளுக்காக ஜனாதிபதி, முன்னாள் பிரதமருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்ட 2,46,57,015 ரூபாயானது மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. 2018 ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய தணிக்கை சட்டத்தின் பிரிவு 12 படி மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை ஆய்வுகளின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட ரூ. 1,09,08,798 மற்றும் முன்னாள் பிரதமர்
இருவருக்கு வழங்கப்பட்ட ரூ.1,37,48,217 ஆகிய தொகைகள் மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் 2025ஆம் ஆண்டு அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய கொழும்பு வெள்ளிக்கடை சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருவருக்கும் சிறையில் எவ்வித சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறை நிர்வாக நடவடிக்கைகள் கைது இலக்கங்களை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. சிறைக்குள் அவர்களுக்கு தென்னை நார், தலையணை, பாய், தகரத்தட்டு மற்றும் தகர கோப்பை உள்ளிட்ட அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை பெற்றுக் கொண்ட போது ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாகவும், பூஜித் ஜெயசுந்தரவும் கண்களில் கண்ணீரை மறைத்தபடி அவற்றை பெற்றுக் கொண்டதாகவும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் மரண தண்டனை கைதிகள் தடுத்து வைக்கப்படும் சிறை அறையில் நிமல் என்ற மற்றொரு கைதியுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆரம்பத்தில் சிறை வாழ்க்கை காரணமாக கடுமையான மன அதிர்ச்சிக்கு உள்ளான இருவரும் தற்போது நிமலுடன் இணைந்து தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தான் எந்த தவறும் செய்யவில்லை என தொடர்ந்து கூறி வருவதுடன் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள மேல்முறையீட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வயது மற்றும் உடல்நிலை காரணமாக சிறை வாழ்க்கைக்கு பழகுவதில் அவருக்கு கூடுதல் சிரமங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பூஜித் ஜெயசுந்தரவை சிறைக்கு சென்ற முதல் நாளிலேயே அவரது மகனும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவை அவரது மனைவியும் சந்தித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மஹிந்தானந்த, ஹலுத்கமகே, நளின், பெர்னாண்டோ, துமித்த சில்வா, சமிந்த வாஸ், குணவர்த்தன பலர் பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் யாரையுமே இவர்கள் சந்திக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. சிறை விதிகளின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை உறவினர்கள் பொதுவாக மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சந்திக்க முடியும். எனினும் கிறிஸ்துமஸ், வெசாக் மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டு போன்ற விசேட நாட்களில் இதற்கு விதிவிலக்குகள் வழங்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.